गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या च द्रविणं त्वमेव सर्वं मम देवदेवा। மாம் ஏகம் சரணம் விரஜா அப்படிங்கிற ஒரு மங்களகரமான வாக்கோடு எம்பெருமான் தன்னுடைய திவ்யமான கரங்களிலே என் திருவடியை பற்றுபவனை நான் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம். பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பன், ஒப்புளியப்பன் என்ற திருநாமத்தோடு பெருமாள் திருநாமம் ஒப்புளியப்பன், க்ஷேத்திர திருநாமம் ஒப்புளியப்பன் கோவில். பெருமாளுக்கு நிவேதனம் உப்பில்லாத நிவேதனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமாளாக கிழக்கே திருமுக மண்டலத்தோடு சுத்தானந்த விமானத்தோடு அஹோராத்திர புஷ்கரணி என்கின்ற பகலிரா பொய்கையிலே எம்பெருமானை நினைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சந்தர்ப்பம் நமக்கு அமைத்து தருகிறது. பெரும் வாக்கியம் கெடும் இடராய கேசவா என்ன. நமக்கு சிரமம் ஏற்பட்டால் கேசவன்கிற திருநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கணும். நமக்கு சிரமமே இல்லை என்றால், சதா சர்வ காலமும் சுகமே இல்லை என்றால் என்ன செய்வது? அதற்கு எம்பெருமானை நினைத்தால் போரும். சௌக்கியத்தையும் சௌலபியத்தையும் அனுகிரகம் செய்து தருவதற்கு உரித்தான சன்னதி. பிரம்மாவே பெருமாளுடைய உத்வாக பத்திரிகையை படித்த சன்னதி. வைகுண்டத்திலே இருந்து விமானம் வந்த காரணத்தாலே இதற்கு திருவிண்ணகரம் என பெயர் அழைக்கப்படுகிறது. அழகான ஒரு விமானம், ஆனந்த நிலையம், தட்சிண திருப்பதி. தனிக்கோவில் தாயார் கிடையாது. கர்ப்பகிரகத்திலேயே ஸ்ரீதேவி இருக்கும் இடத்திலே பூமாதேவி தாயார். கன்னிகா பிரதானம் செய்து கொடுக்கும் நிலைகளே மார்க்கண்டேய மகரிஷி. இவர்களோடு கூடிய எங்கிருந்து பார்த்தாலும் மாப்பிள்ளை திருக்கோலத்திலே திவ்யமான கிரீடம், சர்வ ஆபரணம், சாலக்கிராம மாலை, அஷ்டோத்திர சதநாம மாலை, திருத்துழாய் மாலைகள், மார்பிலே ரகசியமாக மகாலட்சுமி, ஊருஹஸ்தம், திவ்யமான சரணம், இவற்றையெல்லாம் நாம் எங்கு நின்று பார்த்தாலும் அனுபவிப்பதற்குரித்தான உன்னதமான சன்னதி. மந்தகாசமான திருமுக மண்டலம். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத அலுக்காத ஆனந்தமான பெருமாள். காரணம், மார்க்கண்டேய மகரிஷியினுடைய தபஸ். எனக்கு புத்திரி வேண்டும், உனக்கே மனம் முடித்து தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு இங்கிருந்து தவமேற்றி திருத்துழாய் செடியின் கீழே பூமாதேவி சிறு குழந்தையாக அவதரித்து பெருமாளே வயோதிக வேடம் பூண்டு அவர்களுடைய கிரகத்திற்கு வந்து அந்த கன்னிகையை கரம் பிடித்து உப்பில்லாத பண்டம் சமைக்க தெரியாத பெண்ணை கூட நான் உத்வாகம் செய்து கொள்வேன் என்று சத்திய பிரதிஜை செய்து இது பர்யந்தம் அப்படியே நடைபெற்று வருவது உரித்தான திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. பற்பல ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த பெருமைக்குரியது. இங்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த புஷ்கரியினுடைய ஒரு விசேஷம், இரவானாலும் சரி பகலானாலும் சரி நீராடுவதற்கு உகந்த காலமாக போற்றப்படுகிறது. ஆகவே தான் பகலிரா பொய்கை என்கின்ற திருநாமம் இதற்கு வழங்கப்பெறுகிறது. இத்தனை அற்புதத்திற்கு உரித்தான ஒப்புளியப்பன் திருவிண்ணகரம் என்கின்ற உன்னதமான ஒரு திவ்யக்ஷேத்திரத்தில் தரிசித்து இன்புற்று அருள் பெறுகின்றோம். எம்பெருமானுடைய திவ்யமான ஒரு அனுகிரகம் அத்தனை பேருக்கு முறித்தாத்தி தர வேண்டும். தட்சிண திருப்பதி ஒப்புளியப்பன் சன்னதியிலே இருந்து உங்களோடு ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா.